ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் எக்ஸாம் ஃபார் ஆனுவல் எக்ஸாம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு ஒன் வேர்ட்ஸில் வந்து சூஸ் த பெஸ்ட் 5 மார்க்ஸ் வரும். அதுக்கடுத்து ஃபில்லப்ஸ் வரும். இதுக்கு எல்லாமே நான் சொல்ல போகிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் புக் பேக்கை வந்து தரவு பண்ணணும். ஏன்னா இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து சம்டைம்ஸ் வரும், வராமலும் இருக்கலாம், ஆர் 1 or 2 தான் ரிப்பீட் ஆகும். புக் பேக் தான் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ புக் பேக்கை நீங்கள் தரவு பண்ணுங்கள். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸும் அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக சம்ஸை புரிஞ்சுட்டு போடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 10 கொஷின்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இங்கே கொடுக்குற எல்லாமே மார்க் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்க கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, ப்ளஸ் இதே மாடலில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே இருக்க கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக ரொம்பவே சான்சஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 21 ஸ்டார்ட் ஆகி 33 வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாடலில் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? இந்த கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதே மாடலில் இருக்க கொஷின்ஸ் வர்றதுக்கு இதை விட அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து 5 கொஷின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஐம் சாரி, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, 5 மார்க்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்க எல்லா கொஷின்ஸ் 34 ஸ்டார்ட் ஆகி 40 வரைக்கும் இருக்க ஆல் கொஷின்ஸ் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். சாய்ஸே இல்லாமல் போடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆர் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம ஃபைனல் பார்ட் வந்துட்டோம், 7th ஒன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு கொஷினுக்கு 5 மார்க்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரொம்பவே சர்க்கிள் வரைய போகிறோம். டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வச்சு நம்மளால் வரைய முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டயமீட்டர் வந்து ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். டயமீட்டர் எப்படி ரேடியஸாக மாற்றலான்னா, ரேடியஸ் டிவைடட் பை 2. இங்கே 6 நமக்கு இருக்குது டயமீட்டர். ஸோ அப்போ ரேடியஸை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, ஓகே டயமீட்டர் பை 2 தான் நமக்கு ரேடியஸா. ஸோ 6/2 நமக்கு என்னது, 3 வரும். ஸோ 3 என்னது நமக்கு இங்கே ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸை வச்சு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ப்ரொசீஜரும் எழுதுங்க. அடுத்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வரையணும். நமக்கு வந்து R1 கொடுத்துட்டாங்க, R2 கொடுத்துட்டாங்க. இது ரொம்பவே ஈஸி. இதையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ 5 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கதா அர்த்தம். ஸோ இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.